நம்ம என்ன பண்ண போறோம்? வாட்டர் லெசன்ல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண போறோம். சரியா? இது வந்து ஹாட் வாட்டர் கண்ணு. பேப்பர் வருதா பாரு. எஸ் மேம். நம்ம இந்த ஹாட் வாட்டர்ல வந்து இங்க வந்து என்ன பண்ண போறோம்? மிக்ஸ் பண்ண போறோம். சரியா? எதுக்காகனா நம்ம கலர் ஐடென்டிஃபிகேஷனுக்காக தான். சுடுதண்ணி எடுத்து பச்சைதண்ணியில் விடும்போது, அதாவது நீரில் குளிர்ந்த நீரில் விடும்போது நம்மளுக்கு டிஃப்ரென்ஷியேஷன் தெரியாதுங்கிறதுக்காக முதல்ல ஹாட் வாட்டரில் இங்கை வந்து மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இது வந்து குளிர்ந்த நீர், இது வந்து வெந்நீர், ஹாட் வாட்டர், கோல்டு வாட்டர். இப்போ நான் எடுத்து இந்த இங்க் வாட்டரை எடுத்து கோல்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணுறேன். என்ன ஆகுதுன்னு மட்டும் பாருங்கள். பாஸ் பண்ணிக்கணும். பண்ற பாரு. என்ன நடக்குது பாருங்க. நம்ம விட்ட அந்த கலர் வாட்டர் எங்க இருக்கு? கிளாஸ்ல மேலேயே இருக்கு கண்ணே. கீழே இருக்கிறது என்னது? கோல்டு வாட்டர். அப்படியே கீழே இருக்கு. மேல வந்து ஹாட் வாட்டர், அந்த கலர்டு வாட்டர் மேலேயே தங்குது. கம்மி. வெரி குட். கரெக்டா சொல்லுங்க. சுடுநீருக்கு வந்து அடர்த்தி கம்மிங்கிறதுனால, குறைச்சல்ங்கிறதுனால நம்மளுக்கு குளிர்ந்த நீர்ல இருந்து மேல இருக்கு. நேரம் ஆக ஆக என்ன பண்ணும்? குளிர்ந்த நீர் கூட மிக்ஸ் ஆகி அந்த கலர் ஃபுல்லாமே ஸ்ப்ரெட் ஆகும். நீ விட்ட உடனே என்ன பண்ணும்? மேல கீழே போகிற மாதிரி இருக்கும். டக்குன்னு என்ன பண்ணும்? மேல வந்துடும். சரியா? டிஃபரன்ஸ் தெரியல கண்ணு? மேல லேயர் மட்டும் எப்படி இருக்கு? ப்ளூவா இருக்கு இல்லையா? இதுல இருந்து நம்ம இங்க் வாட்டர் வந்து மேல தான் இருக்கும். என்ன காரணம்? ஹாட் வாட்டருக்கு டென்சிட்டி, அடர்த்தி குறைவு, அதனால தான் மேலேயே இருக்கு. சரியா? குளிர்ந்த நீருக்கு அடர்த்தி அதிகம், அதனால அந்த தண்ணி என்ன இருக்கு? கீழே இருக்கு. சரியா கண்ணு? ரீசன் புரியுதா? தேங்க்யூ.